அதிமுகவை சேர்ந்த பிரசாத் என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை குண்டர்கள் சட்டத்தில் அனுப்பின மாதிரி இவரையும் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு மோசமாக நடந்திருக்காங்க. அது குற்றமாக இருந்தாலும் காவல்துறை நடந்த விதம் கண்டிக்கத்தக்கது. இவ்வளோ மோசமாக நமது இருக்காது. கதை சொல்லுவா அவங்கள பற்றி, காவல்துறை பற்றி என்ன நடந்ததுன்னு சொல்லவா? அதாவது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்திருக்கு. துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஸ்டாலின் மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார்னு வந்திருக்கு. ஏன் முடிவு செய்தார்? அவர் உதயநிதி அப்போ இருந்தே வயசானவங்களை தான் அனுப்பியிருக்கேன். வயசானவங்களை அனுப்பியிருந்தா ஸ்டாலினை அனுப்பணும். ராமருடைய படத்தை வச்சு தீ வச்சு கொளுத்தினாலுங்கள்ல ராவணலீலான்னு, உங்கள் ஈவரா படத்தி அண்ணா படத்தை வச்சு அதே மாதிரி தீ கொளுத்தணுமே. காலத்தின் கட்டாயம், இறைவனின் ஆணை. எந்த நாசிகனுக்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு. அந்த முடிவு இப்படித்தான் தமிழ்நாட்டில் வரும். அத்தனை பக்தர்களும் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவங்க 2 பேர் படத்தை வச்சு செருப்பால் அடிக்கலைன்னு சொல்லுங்கள். பக்தர்கள் நிச்சயம் அடிப்பாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நடிகர் ஸ்ரீகாந்த், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் ஸ்ரீகாந்த், அவர் போதை மருந்து சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கார். நம்ம போதை மருந்து எப்போவுமே ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா அதனால் பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். அதனால் யார் போதை மருந்து சாப்பிட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கைதில் சட்ட பிரச்சனைகள் என்ன இருக்குது, போலீஸ்காரங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த போதை மருந்து அப்படிங்கிறது அவங்க அடிக்கிறதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக்கு சரக்கில் போதை அவங்களுக்கு சரியாக இல்லை. எல்லாம் இந்த சிகத்தில் இந்த இவங்கெல்லாம் 20 ரூபா சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ இந்த கஞ்சா குடிக்கிறதுங்கிறது பல வருஷமாக இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாம் கஞ்சா குடிச்சுக்கிட்டே, நான் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே கூட இருக்கிறவங்க கஞ்சா குடிச்சிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போவே இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கொக்கைன் அப்படின்னு விதவிதமாக எல்லோரும் போதைக்கு, அதில் அதிக போதை கிடைப்பதால் எல்லோரும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. சினிமா உலகமே இதில் போதைக்கு அடிமையான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சுசித்ராங்கிறவங்க விஜய் வீட்டு பார்ட்டியிலேயே போதை மருந்து கொடுப்பாங்கன்னு நடிகை சுசித்ரா ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க. அதே சுசித்ரா கமலஹாசன் பார்ட்டியிலெல்லாம் வெள்ளித்தட்டில் போதை மருந்தை வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் சினிமா நடிகைகள் எல்லாத்துக்குள்ள நிறைய பேர் போதை மருந்து சாப்பிடும் பழக்கம் இருக்குது. ஆக போதை மருந்துங்கிறது இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது. இந்த ஸ்ரீகாந்த் விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் சில சட்ட பிரச்சனைகள். இந்த போதை மருந்து சாப்பிட்றதுல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பல வகையில் வெறும் போதை மருந்தை ஒருத்தர் சாப்பிட்டான்னு வைங்க, அது நிறையா நாடுகளிலே நிறைய மாநிலங்களிலே கூட அது குற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு, தமிழ்நாட்டில் அது சாதாரண குற்றம். 6 மாதம் ஜெயில் இல்லாமல் வெறும் ஃபைனோட கூட போட்டுடலாம். வெறும் போதை மருந்தை சாப்பிட்டா அது ரொம்ப சாஃப்டான கிரைமாக சட்டத்தில் போட்டுருக்காங்க. ஏன்னா எல்லோரும் பழக்கம் இருக்கிறவன் சாப்பிட்டுருவான், அவன் 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே தரக்கூடாது அப்படின்னு சட்டம். அந்த மருந்தை சாப்பிட்றவங்களுக்கு தண்டனை குறைவு. ஆனால் அதே இதை பொசஷன், நீங்கள் கையில் வச்சிருந்து பிடிச்சான்னு வைங்க போலீஸு, அப்போ அதுக்கு தண்டனை அதிகம். அதுக்கு 10 வருஷம் வரை தண்டனை உண்டு. ஆனால் அதுலேயுமே என்ன சட்டம் சொல்லுதுன்னா, இந்த இதெல்லாம் குடிக்கிறவன் கையில் சும்மா வாங்கி குடிக்கிறதுக்காக வச்சுருப்பான், இதை போதை மருந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பான். அதனால் பொசஷன் கையில் இருந்தாலும் அதில் குவான்டிட்டி பாரு, அதில் 2ஆக பிரிக்கிறான். ஸ்மால் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டி. குறைந்த இதை கையில் வச்சுருக்கிறவன் குறைந்த போதை மருந்து. ஒரு இதில் சில பேர் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அந்த மாதிரி வச்சுருந்தா அவன் விற்பதற்காக கமர்ஷியல் வியாபார நோக்கத்தோடு வச்சுருக்கான், அவனுக்கு தண்டனை அதிகம். ஹைகோர்ட்டில் போதை மருந்து கேஸ் வரும், கைதானவங்க. அப்போ அதுக்கு வக்கீலுங்க அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அதுக்கு மட்டும் ஆஜராவாங்க பெயில். அப்போ போகும்போது ஜட்ஜு கேட்பார், என்னம்பார், நார்காட்டிக் கேஸ் அப்படிம்பாங்க. அப்படியா, எத்தனை கிலோ,
எவ்வளோ குவான்டிட்டி வக்கீலுங்க சொல்லுவாங்க, ஸ்மால் குவான்டிட்டியில் ஆச்சு, சும்மா ஒரு 1/4 கிலோ 100 கிராம். அப்போ ஸ்மால் குவான்டிட்டி பெயிலில் விட்டுடுறாங்க. எவ்வளோ குவான்டிட்டி? 1/2 கிலோனா அது கமர்ஷியல் குவான்டிட்டி, அது வியாபார நோக்கத்தோடு அவங்க வச்சுருந்தா அதுக்கு தண்டனை அதிகம், விற்றால் தண்டனை அதிகம். ஏன்னா மற்றவங்களுக்கு விற்கிறாங்க. கடத்துனா அதை விட தண்டனை அதிகம். நம்ம ஜாஃபர் சாதிக். ஆக இந்த போதை மருந்திலேயே பல குற்றங்கள் இருக்குது சட்டத்தில். அதில் இந்த சாப்பிட்றவன் இருக்கான் பாருங்க, கஞ்சாவை குடிக்கிறவன், இது சாதாரண குற்றமாக சட்டம் கருது. அதனால் அதுக்கு நிறைய நாடுகள்லேயே நிறையா மாநிலங்களில் கூட அது தண்டனை இல்லை, அதை குற்றமாக கடைப்பிடிப்பதில்லை, கருதுவதில்லை. பிடிப்பாங்க, போலீஸ் வார்னிங் பண்ணி எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. ஆக இப்போ இந்த ஸ்ரீகாந்த் பண்ணது எந்த மாதிரியான போதை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் போதை மருந்து இல்லை. அதனால் குறைந்த அளவாக கமர்ஷியல் அளவாங்கிற கேள்வியே வரல. அவர் யாருக்கும் விற்கவும் இல்லை, போதை மருந்தை கடத்தவும் இல்லை, போதை மருந்தை சாப்பிட்டுருக்காரு. அந்த சாப்பிட்டதிலும் அரசியல். எப்படின்னா, முதல்ல ஒருத்தரை பிடிச்சாங்க, பிரசாத் அப்படின்னு ஒரு ஆளை, போதை மருந்து வச்சுருந்தார் அப்படின்னு பிடிச்சாங்க. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அப்போ அவர் தான் கையில் வச்சுருந்தாருன்னு பிடிச்சாங்க. அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. உடனே அவருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறான் நம்மால். அந்த சாரில் கால் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அமைக்கிடுவான் நம்மால். ஏன்னா கூலிப்படை, ஆளுங்கட்சியோட கூலிப்படை ஆகிட்டான் போலீஸ். அவன் அமைக்கிடுவான் அந்த சாரில். இதில் போய் கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறான். அந்த பிரசாத்துங்கிறவர்கிட்ட யார் யார் பேசினான்னு பிடிக்கிறான். அதில் இந்த ஸ்ரீகாந்த் பேசியிருக்காரு. உடனே ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்தை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் போதாசாமி, அவன்கிட்டயா நீ பேசுனேன்? அவர் உண்மையை சொல்லிட்டார். சார், எனக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர். நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு 5 லட்சம் ரூபா அவர் சம்பளம் பாக்கி கொடுக்கணும். அதை கேட்குறதுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், இருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, இதை சாப்பிடுன்னு சொல்லி இந்த கொக்கைனை கொடுத்தாரு. 12,000 ரூபா ஒரு தடவைக்கு. நான் முதல்ல அவர் கொடுக்குறாருன்னு சாப்பிட்டேன். ஆனால் 3-4 தடவை சாப்பிட்ட உடனே நானே அடிமையாகி நானே அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பித்தேன். ஸோ விக்டிம் அவர் போதை மருந்துக்கு பலிகளாக்கியிருக்காங்க, ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், தீவிரவாதி மாதிரி. அவர் கையில் இது இல்லை, அவர் அப்போ குடிச்சிருக்காரானா இல்லை. அதாவது இந்த போதை மருந்தை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா, மருத்துவ பரிசோதனை பண்ணிங்கன்னா 40 நாளைக்கு அது ரத்தத்தில் இருக்கும். அப்போ மருத்துவ பரிசோதனைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தா கூட மருத்துவ பரிசோதனையில் அந்த ரத்தத்தில் இருக்கிறதா காட்டும். அது மாதிரி இவர் கையில் இல்லை, இவர் எப்போவோ சாப்பிட்டுருக்காரு, 40 நாளைக்கு இருக்கும்ல. உடனே அதை போய் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புனா, மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு ரத்தத்தில் இந்த போதை மருந்து இருக்குன்னு பிடிச்சிட்டான். தீவிரவாதியை விட மோசம். ஜாஃபர் சாதிக்க கூட ஈடி அப்படி பிடிக்கலை, நம்மால் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டான். பெரிய இந்த குற்றம் மாதிரி பிடிச்சி அவர் 2 கையையும் பிடிச்சி தள்ளி இதில் ஏற்றுறான். அப்போ அவர் சொல்கிறார், என்னங்க இப்படி போட்டு தள்ளுறீங்க? அதெல்லாம் இல்லை, ஒன்று டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டோம், கீழ்ப்பாக்கம் உன் ரத்தத்தில் கலந்துருக்கு. அதே போலீஸ்காரன் எத்தனை பேர் அடிச்சுட்டு இருப்பான் தெரியுமா? ஒவ்வொருத்தனையும் டெஸ்ட் பண்ணால் நிறைய பேர் போலீஸ்காரனே மாட்டுவான். ஆனால் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜட்ஜிட்ட கொண்டு போயிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு தான் தெரியும்ல, மெக்கானிக்கல் ரிமாண்ட். அப்படி கண்ண முடிக்கிட்டே 15 நாள் கொடுத்துட்டாங்க. உள்ளே போயிட்டு இது இவர் மேல் அந்த இது பண்ண குற்றம் அது நான் பெயிலபிள் இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் பெயிலில் விட்டுடலாம். ஏன்னா குடிச்சிருக்கான், அவ்வளோதான். அவன் விற்கலை, கையில் ஒன்றும் வச்சிருக்கலை, ஸ்மால் குவான்டிட்டி கூட இல்லை, சப்ளை பண்ண வேண்டாம் இவங்க காக்காரன். அதனால் இவரையும் மிகப்பெரிய அளவில் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. 1000 கோடிக்கு கடத்தின ஜாஃபர் சாதிக் வெளியில் வந்துட்டார், பெயிலில் இருக்கார். 1000 கோடிக்கு கடத்தின ஜாஃபர் சாதிக்கிட்ட 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய உதயநிதி வழக்கே இல்லை. அமீர் ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து பெரிய அளவு பணம் வாங்கி படம் எடுத்திருக்கார். சட்டப்படி அது குற்றம், அவரை கைதே பண்ணலை. ஆனால் எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதியை விட மோசமாக பிடிச்சி கொண்டு வந்துருந்தாங்க. அதனால் இது சாதாரண குற்றம், வழக்கு பதிவு செஞ்சது கரெக்டு.
ஆனால் பெயிலில் விட்டிருக்கலாம். ஏன்னா அது மேண்டேட்டரி இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. குற்றத்துக்கு தண்டனை எப்படின்னா, ஜெயில் தண்டனை கட்டாயமாக இருக்கும். அது கொடுமையான குற்றத்துக்கு அப்படி தான் போடுவாங்க. ஃபைனு, ஜெயில் தண்டனை ப்ளஸ் ஃபைன், அதுதான் மேண்டேட்டரி இம்ப்ரிசன்மெண்ட், கட்டாய ஜெயில். மோசமான குற்றத்துக்கு அப்படி. சில குற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெயிலு இல்லைனா ஃபைன் அப்படின்னு போட்டாங்கனாலே அது சட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரண குற்றம். அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன வெறும் ஃபைனை போட்டு விட்டுடுவாங்க. அதனால் அந்தளவுக்கு போதை மருந்தால் ஆசாமிகள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் போதை மருந்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இதில் அதிமுகவை சேர்ந்த பிரசாத் என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை குண்டர்கள் சட்டத்தில் அனுப்பின மாதிரி இவரையும் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு மோசமாக நடந்திருக்காங்க. அது குற்றமாக இருந்தாலும் காவல்துறை நடந்த விதம் கண்டிக்கத்தக்கது. இவ்வளோ மோசமாக நமது இருக்காது. கதை சொல்லவா உங்களை பற்றி, காவல்துறையை பற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லவா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவா? போதை மருந்து விஷயத்தில் இப்போ சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அண்டை மாநிலங்களில் பூரா நடக்குது. போதை மருந்தை போய் பிடிப்பான் போலீஸ்காரன், சப்ளை பண்ணுறவனை போய் பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? பேரம் பேசுவான். நீ என்ன பண்ணு, உன்கிட்ட யார் யார் வாங்குகிறாங்களோ அதில் வசதியானவன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பேச்சுலராக இருக்கிறவன், எவன் வாங்கினாலும் வீட்டு அட்ரஸை வாங்கிக்க, சரக்கை கொடுத்துரு, என்கிட்ட சொல்லு, உடனே இங்கே வருவாங்க. அவன் சப்ளை பண்ணுறவன் கொடுத்துட்டு போலீஸுக்கு அவன் வாங்கினவன் வீட்டு அட்ரஸை கொடுப்பான். அந்த வீட்டில் போலீஸ் போய் பிடிச்சிட்டு இதில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்கு போகலையா, பணம் கொடுக்கலையா, 1 லட்சம் 1.5 லட்சம். எப்போவுமே இந்த குரூப் அப்படி போடுவான். பல பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம்னு வாங்கி இதை ஒரு வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களை பிடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தாருக்கா? உங்களை இதே மாதிரி தீவிரவாதி மாதிரி கையை பிடிச்சி ஜீப்பில் ஏற்றணும்ல, நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதனால் போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் போதை மருந்து சாப்பிட்டவர்களை பிடிக்கும்போது சட்டத்தை மனசில் வச்சுட்டு தான் செய்யணும். கையில் பெரிய 500 கிராமு 1 கிலோன்னு வச்சுருந்தா நீ பிடிச்சல, கையை பிடிச்சி உள்ள தள்ளி ஜீப்பில் கொண்டு போனல, அவன் அப்படி பண்ணு. கமர்ஷியல் குவான்டிட்டி வச்சுருந்தா பண்ணு, ஸ்மால் குவான்டிட்டி வச்சுருந்தா பண்ணு. பொசஷனில் இருக்கக்கூடாது, கையில் அவனை தண்டிக்கணும். ஆனால் வாங்கி சாப்பிட்றவன் விக்டிமாறான், அவன் அடிக்ட் ஆகிடுறான். அவனுக்கெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர், அவனெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர்னு இந்த போதையை மறக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் கொண்டு போகணும். முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும்போது குடித்தாலே கொடுக்குறோம், ஆனால் குடிக்கிறவனை தீவிரவாதி மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை அவர் சாப்பிட்டு இருக்காரு, அதுவும் அன்று சாப்பிடவில்லை. அவரே சொல்லிட்டார், நான் விக்டிம் ஆகிட்டேன், எனக்கு கொடுக்குற கடனுக்கு கொடுத்து 4 தடவை சாப்பிட்டோன்னே நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், தப்பு தான் அப்படின்னு. அதான் நம்ம இந்த போலீஸுலாம் மண்டையில் மூளைங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்காது. ஒரு குற்றத்தை நீ பார்க்குறேன்னா குற்றவாளி எப்படி, அவனை தண்டிக்கணுமா, அவன் எப்படி ஆனான், இதை வச்சு தான் அவங்கள டீல் பண்ணணும். பெரிய கடத்தல்காரன் ஜாஃபர் சாதிக்க இது மாதிரி கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவனை பண்ணானா ஈடியில் 1000 கோடி கடத்தினவன், அவனெல்லாம் அடித்து உதச்சிருக்கணும். ஆக சட்டப்படி அவங்க பிடிச்சது ரைட்டு, ஆனால் அந்த சட்டத்தின் உத்தரவுப்படி இவர்கள் நடந்து கொள்ளவில்லை. ஏதோ பெரிய டெக்காய்ட்டி ராபரி பண்ணுறவனை பண்ணுற மாதிரி தூக்கிட்டு வர்றான் போலீஸ்காரன் அப்படிங்கிறது. அதனால் போதை மருந்தை ஒழிக்க வேண்டும். ஆனால் அந்த சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு அதன்படி தான் குற்றவாளிகளை அதற்கு அடிமையானவர்களை காவல்துறை நடத்த வேண்டும். அதிமுக காரன்ட்டு வாங்கினானோடனே அவர்களையும் எதிரியாக பார்ப்பது ரொம்ப கேவலமான விஷயம். நீங்கள் இந்த போதை மருந்தை சப்ளை பண்ணுறவன்ட்ட அட்ரஸை வாங்கி பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் பணம் வாங்குறீங்கள. ஏன்னா அண்டை மாநிலத்துலேருந்து எனக்கு அப்படி ஒரு கேஸ் வந்தது. அப்போ தான் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சது. அதை வச்சு தான் நான் இப்போ பேசுகிறேன், இல்லைன்னா இது ரகசியமாக இருக்கும். அதனால் நடிகர் ஸ்ரீகாந்தை இவர்கள் நடத்திய விதம் மிக மிக தப்பான விஷயம். பொய்கள் மேன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நடத்தினது மிகப்பெரிய குற்றவாளி, கொடூர குற்றவாளி போல் நீங்கள் நடத்தியது சட்டத்துக்கு எதிரானது, ஏற்றுக்கொள்ள முடியாததுங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது துரைமுருகனுக்கு வருகிறது ஆப்பும், அதுதான் செய்தி. அதாவது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்திருக்கு. துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து
ஸ்டாலின் மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார்னு வந்திருக்கு. ஏன் முடிவு செஞ்சார்? அவர் உதயநிதி அப்போ இருந்தே வயசானவங்களெல்லாம் அனுப்பிடணும். வயசானவங்களை அனுப்பிடணும்னா ஸ்டாலினே அனுப்பணும். அவர் இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனால் துரைமுருகன் ரொம்ப நாளாக கை வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் துரைமுருகன் இந்த உதயநிதி தான் நமக்கு ஆப்பு வைக்கிறாரு அப்படின்ட்டு. என் ஆயுளுக்குள் உதயநிதியை முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறேன், இன்பநிதியையும் முதலமைச்சராக பார்த்து விட்டு தான் போவேன் எல்லாம் புரிடா விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பதவியை காப்பாற்ற. இப்போ வந்துருச்சு, ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார். அதனால் துரைமுருகனை தூக்குனா சீனியருங்க கோச்சுக்குவாங்கன்ட்டு டிஆர் பாலு அதில் கொண்டாந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. தான் கேள்வி. அதனால் எல்லாம் துரைமுருகனை தூக்கிட்டு அப்புறம் டிஆர் பாலுவையும் தூக்கிட்டு, இவருக்கு வயசாகி போச்சு, உதயநிதிக்கு 50 வந்துருச்சு, அவரை பொதுச் செயலாளர் ஆக்கிவிட்டு இன்பநிதியை மறுபடியும் இளைஞரணி செயலாளர் ஆக்கிடலாம் அப்படின்னு குடும்ப சகிதமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு செய்து விட்டதாக தகவல். இதுக்கிடையில் அண்ணா அறிவாலயத்திலேயே இவங்க ரொம்ப கோச்சுக்குவாங்க, உதயநிதி எல்லாம் பொதுச் செயலாளர் ஆக்கணும். அதனால் அண்ணா அறிவாலயத்திலேயே கனிமொழிக்கு ஒரு தனி அறை. ஏன்னா தங்கச்சி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், இது தலைமை நிலைய செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அமைப்பு செயலாளர் யார் கனிமொழி, மகன் வந்துக்கிட்டு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு பேரனை வந்து இதாக்கிடலாம், இளைஞரணி தலைவர் செயலாளர் ஆக்கிடலான்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டு இவங்களை வெளியில் அனுப்புகிறாரு துரைமுருகனை. துரைமுருகனும் மந்திரி பதவி விட்டு மட்டும் எடுத்துடாதீங்க, பொருள் இதை விட்டு எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறது செய்தி. அதனால் விரைவில் டிஆர் பாலு பொதுச் செயலாளராக கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா அவருக்கு 82 வயசு ஆயிடுச்சு டிஆர் பாலு, அவர் என்ன சொல்வார், என்னால் பார்க்க முடியலை அப்படின்னா, உதயநிதிக்கு மகுடாபிஷேகம் சூடுவதற்காக துரைமுருகன் பலிகடை ஆக்கப்படுகிறார் ஸ்டாலினால் அப்படிங்கிறது செய்தி. ஒருவேளை எலெக்ஷன் வருது, இப்போ குழப்பம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுகிறாரா அப்படின்னு தெரியலை. கிச்சன் கேபினெட்லேருந்து ஒரே பிரச்சனம், தம்பியை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குங்க, தம்பி ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி அவர்களும் ரொம்ப அழுத்தம் கொடுப்பதால் விரைவில் துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்பது திமுக பக்கம் உள்ள முக்கியமான செய்தி. அடுத்தது அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்கிறது. அண்ணாமலைக்கு நாங்கள் இப்போவே சொல்லிடுறோம், நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசினால், திமுக தலைவர்களுக்கு ஆதரவாக பதிவு செஞ்சீங்கன்னா உங்களை கடுமையாக விமர்சிப்போம். எங்களுக்கும் உங்கள் மேலே அதுதான் கோபம். திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனையில் அவர் சொல்கிறார், பள்ளிக்கு வர மாணவர்களுக்கெல்லாம் விபூதியோடு வரணும், உத்திராட்ச கொட்டையை வந்து கழுத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு உடனே எதிர்ப்பு வந்துட்டு சங்கிங்கிறான். மனோ தங்கராஜன் ஒரு ஆள், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஆவின்லேருந்து தூக்குனாங்க, ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி திரும்பி வந்துட்டு அவர் சொல்கிறார், அது எப்படி பள்ளிகளில் நீங்கள் எப்படி அதை கொண்டு வர முடியும், அதெல்லாம் இதை பிரிக்காதா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கிறிஸ்தவ மாணவர்கள் இயேசு சிலுவை போட்ட சங்கிலியை கழுத்தில் தொங்க விட்டு வர்றாங்க. அது அவர்கள் விருப்பம், அவர்கள் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை. இஸ்லாமிய பெண்கள் கல்லூரிக்கு வர்றவங்க நிறைய பேர் பர்தா போட்டு தான் வராங்க. அது வந்து நம்ம அரசியலில் தான் பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஒரு இந்து மாணவன் விபூதி வச்சுட்டு வரான்னா நீ தடுக்க முடியாது. அங்கே மட்டும் போய் சமத்துவம் பேச முடியாது. இந்த இதுதான் இருக்குதுன்னு சொல்லி ஆவினை கொள்ளையடித்த மனோ தங்கராஜுக்கு தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது. அதனால் அண்ணாமலை சொல்வது வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்க, சில பேர் வந்துட்டு விபூதி வைத்து வந்தால், உத்திராட்சி கொட்டையை வைத்து வந்தால் அதை தடுப்பதற்கு எந்த சட்டத்திலே இடமில்லை. மனோ தங்கராஜ் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த கருத்தை பேசுகிறார், அதில் தவறில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு லண்டனுக்கு போகிறான், அமெரிக்காவுக்கு போகிறான், அனுமதி கேட்குறாரு. பார்த்துக்கோங்க, எதுக்கு? சிகிச்சைக்காக போகிறேன்னு கேட்டுருக்காரு. இன்னும் ஈடி தேடிக்கிட்டு இருக்கான். அவர் வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து ஆஜராகிட்டு போயிட்டார். இப்போ அனுமதி கேட்குறாரு, ஈடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான். எதுக்கு போகிறாங்கன்னா
இந்த அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போனாலே சொந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறான்னு அர்த்தம், இல்லைன்னா இங்கே இடம் வாங்கி போட போகிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது யார் போனாலும் இதுதான். அதனால் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்த பணத்தை தம்பி 300 கோடிக்கு வீடு கட்டியிருக்கார், வீடே. அப்போ கையில் இருக்கிற பணம் எத்தனை 1000 கோடி இருக்கும். அத்தனை 1000 கோடிகளையும் கொண்டு போய் அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறார். கம்பெனி தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. கம்பெனி ஆரம்பித்து இயக்குனர் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்திலே போடுவாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிட்றோம்னு சொல்லி செந்தில் பாலாஜி தம்பி கம்பெனியே தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுவார். அங்கே ஒரு வெள்ளைக்காரன் இங்கே வருவான். ஓனர் யாருன்னா செந்தில் பாலாஜி தம்பி, செந்தில் பாலாஜி குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாலின் வந்து அது தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்வார் 1000 கோடி அப்படின்னு. நம்மளெல்லாம் இழிச்ச வாய்ங்க மாதிரி ஏதோ வெளிநாட்டு கம்பெனி வருகிறான்னு பார்ப்போம். வெளிநாட்டுக்கு அசோக் கம்பெனியும் செந்தில் பாலாஜி கம்பெனியும் தான் வரும். 1000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்த பணத்தை வைத்து இங்கே பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற யுக்தி இது. அதனால் அசோக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக போகலை, மருத்துவ சிகிச்சைக்காக போகலை. அன்றைக்கி வரும்போதே எவ்வளோ தெம்பாக வந்தாருன்னு தெரியும். அவருக்கு வயசே 40-45க்குள்ளே தான். அதனால் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்கான யுக்தி இது. ஈடிட்ட சொன்னேன், அவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா போனதுலேருந்து அவரை கண்காணிங்க. எங்கே பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்காணிங்க. வெளிநாட்டு முதலீடு நீங்கள் வரணும்னா எந்த கம்பெனிக்காரன், அதில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் யார் யார் இது கம்பெனி அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துறீங்க. இது திராவிட மாடல் கொள்ளை. இதை புரிஞ்சுக்கிற சக்தி ஈடுக்கு இருக்காது, புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இந்த நாசிக கூட்டத்தை சேர்ந்த இவர் ஏவா வேலு கமெண்ட் அடிக்கிறது. எப்படி சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட ஏதோ நிருபர்கள் கேட்குறாங்க, அதுக்கு முருகனுக்கும் எனக்கு தான் ரொம்ப இது உறவு அப்படிங்கிறது. ஏன்னா இவர் பேர்லேயே வேலு இருக்கான், வேல். அதனால முருகனுக்கு எனக்கு தான் ரொம்ப உறவு. வெக்கமா இல்லையா? வெக்கமா. தமிழ்கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேலு இருக்குது. அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் திருவண்ணாமலை கோயிலை கோபுரத்தை மறைக்கிற மாதிரி கடைகளுக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுற கேடு கட்ட ஆளுந்த வேலு. நீங்கள்லாம் முருகருக்கு நெருக்கமா? ஈசனின் இதையே கெடுக்கிறீங்க கோபுரத்தை மறைக்கணும்னு. இப்போ தான் அது நின்றுச்சு, ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்தாங்க. சொந்த இதுக்காக கள்ளச்சாராயத்தை வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் முருகல் இது என்கிட்ட இருக்குன்னு கேவலம் இல்லை. ஒவ்வொரு இடமும் பாலம் கட்டி கமிஷனை வாங்கி திறக்கிற இன்றைக்கி பாலம் இடிஞ்சு விழுகுது. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? முருகருக்கு இது வந்து நான் நெருக்கமானவன்னு சொல்ல. உங்கள் அதுவும் ஒன்று என்ன ஏவாவேல். ஏவாவேல் என்னன்னா, என்னன்னா ஏன்னா ஏவல் வேலு. கருணாநிதி குடும்பத்திற்கு ஏவல் வேலை செய்யும் வேலு. கொள்ளையடித்த பணத்தில் பங்கு போட்டு கருணாநிதி குடும்பத்திற்கு ஏவலாளியாக இருக்கக்கூடிய வேலு. அதுதான் ஏவா வேலுங்கிறது. வானா என்ன அர்த்தம்? கருணாநிதி குடும்பத்துக்கு நன்றியுடன் வாழையாட்டும் வேலு. அதுதான் ஏவல் வாழாட்டும் வேலு. இதுதான் உங்களுக்கு பொருத்தம். உங்கள் இதுக்கு இவங்க வந்துக்கிட்டு பெரிய பெருமையாக முருகருக்கு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் கேவலப்படுத்துறீங்க? அதனால் ஏவா வேலுக்கு சொல்கிறேன், வேலுன்னு சொல்லிட்டீங்கல்ல. முருகரிடம் இருக்கிறது வேல், உங்கள் பேரில் இருக்கிறது வேலு. நீங்கள் முருகருக்கு இணையாக வர முடியாது. முருகருடைய அந்த வேல் கூடிய சீக்கிரம் உங்களை சூரசம்ஹாரம் செய்யலை. நான் இது பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய பொது வாழ்வில் இருந்து ஓய்வு பெறேன். இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறவரை முருகர் நிச்சயம் சூரசம்ஹாரம் பண்ணுவார். அதனால் வேலு என் பேரில் இருக்கிறது பெருமை கொள்ளாதீர்கள். அந்த வேலையை உங்களை சீக்கிரம் சூரசம்ஹாரம் செய்யும் அப்படிங்கிறத ஏவாவேலுக்கு செய்தியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம். அடுத்தது நாட்டு வக்கீல். பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தால் இனியங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. என்னது கிழிப்பீங்க? விமர்சிக்க தான் செய்வான். பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறு கிடையாது. ஏன் உங்கள் 2 பெரியார் அண்ணாவும் சாமியை விமர்சிக்கலையா? விநாயகரை விமர்சிக்கலையா? ராமரை விமர்சிக்கலையா? பிள்ளையார் அண்ணாவும் பெரிய மானத்திலிருந்து குதித்தவர்களா? இவர்களை விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கத்தான் செய்வோம். இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. இப்போ நடந்து கொண்டு இருப்பது வெறும் விமர்சனம்தான். இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த சாமிக்கு வந்து செருப்பு மாலை போட்ட மாதிரி உங்கள் ஈவேராவுக்கு அண்ணா படத்துக்கும் செருப்பு மாலை போடுமா? பக்தர்கள் அத்தனை பேரும் சொல்கிறேன், செருப்பு மாலை போடணும். பழிக்கு பழி இன்னும் தீர்க்கலை. வெறும் வார்த்தைகள்னால தான் சொன்னீங்க.
ராமர் படத்தை காமிச்சு செருப்பால் அடிப்பார் பெரியார் இதில் ஊர்வலத்தில் வரும்போது. அதே மாதிரி அதே பெரியாருடைய படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிற இதை செஞ்சு தான் காட்டுவோம். அண்ணாதுரை என்ன பெரிய இவரா, இது தீர்க்கதரிசியா, இல்லை பெரிய நாசிகரா? நாசிகராக இருந்தால் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று, அந்த ஒருவனே தேவன் என்பதை இறைவனை ஒத்துக்கொண்டவர் தான், ஒரு சந்தர்ப்பவாதி தான் உங்கள் அண்ணாதுரை. அண்ணாதுரைக்கு நாங்கள் போடணும்ல செருப்பு மேலே, இதில் அடிக்கணும்ல, நீங்கள் செஞ்சது திரும்பணும்ல, காலம் திரும்புதில்லை. அதனால தான் சொல்கிறேன், இவருக்கு இன்னும் பாக்கி இருக்குது உங்களுக்கு பண்ண வேண்டியது. ராமருடைய படத்தை வச்சு தீ வச்சு கொளுத்தினாலுங்கள்ல, ராவணலீலான்னு உங்கள் ஈவரா படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சு அதே மாதிரி தீ கொளுத்தணுமே. காலத்தின் கட்டாயம், இறைவனின் ஆணை. எந்த நாசிகனுக்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு. அந்த முடிவு இப்படித்தான் தமிழ்நாட்டில் வரும். அத்தனை பக்தர்களும் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவங்க 2 பேர் படத்தை வச்சு செருப்பால் அடிக்கலைன்னு சொல்லுங்கள். பக்தர்கள் நிச்சயம் அடிப்பாங்க. ஏன்னா சாமியை நீங்கள் அடித்தீங்கல்ல, உங்களை திருப்பி நீங்கள் சாமானியர்கள் தானே. உங்களை தீப்படத்தை தீ வச்சு கொளுத்துவோம். ராவண லீலான்னு நடத்தி ராமரை தீ வச்சு கொளுத்தலையா? அப்போ உங்கள் படத்தை கொளுத்துனா என்ன தப்புன்னு தான் கேட்குறேன் நாட்டு வக்கீலுக்கு. ஸ்டாலின் சொல்கிறாரு, நீட் தேர்வில் நடக்கிற ஊழல், நீட் தேர்வில் நிறைய முறைகேடுகள் நடக்குதான், ஊழல் நடக்குதான். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்கள் எஜமானர்களிடம் நீங்கள் பேச வேண்டியது தானே எடப்பாடியை சொல்கிறேன். அதாவது எடப்பாடிக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் எஜமானர்களாம். உண்மையிலே பாஜக தலைவர்கள் யாருக்கு எஜமானர்கள்? உங்கள் அமித்ஷா யாருக்கு எஜமானர்கள்? உங்கள் கனிமொழி தான். உங்கள் கனிமொழி தானே அவங்ககிட்ட போய் காரியத்தை சாதிக்கிறாங்க. ஸோ கனிமொழிகிட்ட சொல்லி அந்த எஜமானர்கிட்ட சொல்லி நீட் தேர்வு நடக்கும் ஊழலை நிறுத்த வேண்டியது தானே. இவருக்கு சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு அன்னைக்கு இதில் ஜி ஸ்கொயரில் ரைடு நடக்கும்போது உங்கள் எஜமானர் யார்? நிர்மலா சீதாராமன். போனீங்களா இல்லையா? நிர்மலா சீதாராமனுக்கு ஏர்போர்ட்டில் போய் வெக்கம் இல்லாமல் சந்திக்கலை, ஜி ஸ்கொயர் ரைடை நிறுத்தலை. அப்போ உங்களுக்கு யார் எஜமானர்? நிர்மலா சீதாராமன். அந்த எஜமானர்கிட்ட போய் நீட் தேர்வு ஊழலை ரத்து செய்யுங்க. உங்கள் அப்பாவுக்கு நாணயம் வெளியிட்டீங்கல்ல ராஜ்நாத் சிங்கு, அந்த எஜமானரை கூட்டிகிட்டு தானே உங்கள் அப்பா சமாதியில் வச்சுக்கிட்டு நாணயத்தை வெளியிட்டீங்க வெக்கம் இல்லாமல். அந்த எஜமானர்கிட்ட சொல்லி ராஜ்நாத் சிங்கிட்ட சொல்லி நீட் தேர்வு இது பண்ணுங்க. இவர்களெல்லாம் கூட்டணிக்கு தான் எஜமானர்கள். நீங்கள் அவங்க அரசியல்லே உங்களுக்கு எஜமானர்கள் பாஜக தலைவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் அவங்கள வச்சு நீட் தேர்வை மாற்றுங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது இந்த டிஆர்பி ராஜா, அது டிஆர் பாலுவுடைய மகன். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஈவேராவை பற்றி அண்ணாவை பற்றியும் பேசும்போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நானும் முருக பக்தர் தாங்கிறேன். நீ முருக பக்தர்னால் முருகனுக்கே காவல். நானும் பெரிய முருக பக்தன் தான். நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போகிறவன் தான். ராமல் அண்ணா பெயரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்காந்து, நீங்கள் கேட்டிங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்கினார, அங்கே உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துகிறாங்களே, அதை பார்த்துட்டு எப்படின்னா உன்னால் சும்மா உட்கார முடியுது? இந்த கேள்வி நான் கேட்டேன்னு போய் கேளுங்க அவரை. முருகபக்தராக இப்படி நாட்டை கொள்ளையடிக்கிறீங்கன்னா முருகருக்கே கேவலம். அடுத்து அவங்கள பேசும்போது ஈவராவையும் அண்ணாவையும் பேசும்போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் ராமரையும் பிள்ளையாரையும் நீங்கள் கேவலமாக பேசுனீங்களே, அப்போ நாங்கள் சும்மா இருந்தோம்ல. எங்கள் முன் சந்ததியினர் வாய் மூடிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்துருச்சு டர்ன், எங்களுடைய பங்கு. இப்போ நாங்கள் திட்டத்தான் செய்வோம், தீ வச்சு கொளுத்த தான் செய்வோம், ஈவேராவையும் அண்ணாவையும் செருப்பாடு அடிக்க தான் செய்வோம். அன்றைக்கி நீ செஞ்சல்லப்பா, இதில் உன் முன்னோர்கள் செஞ்சாங்கல்ல. ஆனால் பேசுனா இப்போ நாங்கள் திருப்பி அடிக்கத்தானே செய்வோம். முருகபக்தர் இருக்கிறார் வெக்கம் இல்லாமல். முருகபக்தர் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா 100 கோயிலை இடிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறார். இதுவரை 100 கோயிலை இடித்தேன். 100 கோயிலை இடித்தவர் நீங்கள் வந்துக்கிட்டு முருகபக்தராக இருந்தால் முருகர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மன்னித்து விடுவாரா? உங்கள் குடும்பத்திற்கும் முருகரிடமிருந்து சூரசம்ஹாரம் நிச்சயம் இருக்கிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.